இன்பராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம், இயேசு ரத்தம் வீசிவிட்டது என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு ரத்தம் வீசிவிட்டது என்னை நித்தம் சுகமாக்குமே, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார், பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார், கடலுக்கு சமமாக வாழ வழுதாக மாற்றி, கடலுக்கு சமமாக வாழ வயதாக மாற்றுகிறார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி.
எல்லாமே அவர்தான். நம்மளோட மருந்து, நம்மளுடைய எல்லா வித வியாதியின் மருந்து அவர்தான். பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்துல 138. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க, ஒரு மனதோட பாடுங்க. கல்வாரி அன்பை எண்ணிடது, கண்கள் கலங்கிடுது. உங்களுக்கு தெரிந்த பழைய பாடல் தான். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தொடுக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போது அவர்காய் வேண்டினரே, அன்போடு அவர்கள் கண்டிரன்றோ, அப்பா உன் மனம் பெரிதே, அப்பா உன் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. நிச்சயமாகவே கர்த்தா, அந்த கல்வாரி காட்சி அதுவரை யாரும் படாத ஒரு மரண காட்சி, நிச்சயமாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் நேரிடாத ஒரு மரணம். எவ்வளவு கொடூரமாய் எங்களுக்காய் மறித்தீர் ராஜா. அப்போது ஆண்டவரே உம்மை குத்தினவர்களை கூட நீர் மன்னித்தீர். அப்படியாப்பட்ட ஒரு அன்பு யாரிடத்திலும் இல்லை கர்த்தா, உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு. அது நீர் மாத்திரம் அன்பாகவே இருக்கிறீர் ராஜா.
நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத அதே ஜீவனுள்ள அன்புள்ள தேவனாய் இருக்கிறேன். பாடிய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்காக நம்ம பயபக்தியோடு எழுந்து நிற்கும் போது, முன்னிலையில் பாடும்போது வார்த்தைக்காக சகோதரன் முன்னாடி வைப்போம். எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். Only believe, only believe, all things are possible. Only believe, நம்பிடு நம்பிடுவே, யாவும் கைகூடிடும். நம்பிடுவே, Jesus, Jesus, Jesus is here. All things are possible. Jesus is here. Praise the Lord. ஆறாம் அதிகாரம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் கண்களை ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை போவதுக்காக செலுத்துகிறோம். தேவனே, நிச்சயமாய் நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே ரத்தம் சிந்தின ரத்தத்தின் கீழாய் மாத்திரமே நாங்கள் தகுதி பெற முடியும். ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே சற்று நேரம் எங்களோடு கூட இடைப்படும்படியாக இந்த ராபோஜனமானது எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கட்டும். ஏதோ ராபோஜனத்திலே தேவன் தெய்வீக சுகத்தை வைத்திருக்கிறார் சொன்னார். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, அந்த இஸ்ரோ ஜனங்கள் ஆண்டவரே அந்த ராபோஜனம் எடுத்து போகும்போது ஆண்டவரே அவர்கள் அப்படியா நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த வியாதியும் தாக்கவில்லை. ஆண்டவரே, தேவன் நீர் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தீர். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்களுக்காக ஒரு பரிபூர்ண பலி அடிக்கப்பட்டது. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்களும் ரத்தத்தின் கீழாய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நீர் தாமே எங்களை கர்த்தாவை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே இந்த ராபோஜனானது எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பலனையும் இது கொடுக்கட்டும். ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க.
என் பேசாதபடி நீர் பேசும்படியாக இந்த வார்த்தை வெறுமையாய் வராதபடி ஆவியோடும் வல்லமையோடும் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. இதோ வந்த மக்கள் ஒவ்வொரு இடைப்படும்படியாக எங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவனை எங்களை பசுத்தம் பண்ணும்படியாக தேவனை தகுதிப்படுத்தும்படியாக சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனே நம்முடைய வார்த்தையினால் எங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சிறு தலைப்பின் மூலியமாக கூட கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேசலாம் என்று இருக்கிறோம். நிச்சயமாய் ஞாபகம் என்றது ஒரு மகத்தான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு தேவனுடைய ஒரு ஐக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கம்யூனியன். பிரைஸ் தி லார்ட். நாம் சண்டே மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு கம்யூனியனா இருக்கும். ஹல்லேலூயா. எடுக்கிறவங்க எடுக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனோடு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம போன செய்தி கேட்ட ஒரு சகோதரர் அருமையா சொன்னாரு. சில காரியங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். பாருங்க, ஐக்கியம் எப்படி உண்டாகும். ஹல்லேலூயா. முதலாவது ஐக்கியம் எப்பவுமே நம்ம எல்லா காலத்திலும் எங்க போறோம்னா நம்ம ஆதிக்கு தான் போவோம். ஹல்லேலூயா. அங்க தேவனோடு ஒரு மகத்தான ஐக்கியம் அங்க உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் ஒரு தேவனோட ஒரு மகத்தான ஐக்கியத்தோடு இருந்தாங்க. தேவனோட முகமுகமா பேசினான். ஹல்லேலூயா. தேவனோடு நடந்தான். அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஐக்கியமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் படைக்கும் போது அப்படிதான் இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் போல என்ன பண்ணாரு, ஆதாமோட ஏவாளோட பேசி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா எப்போது அங்க வார்த்தைக்கு மாறான ஒரு காரியம் நடக்கும்போது அங்க தேவனோட ஒரு ஐக்கியம் அங்க பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மகத்தான ஒரு தேவன் அவங்க கூட இருந்தாரு, அவங்க கூட பேசினாரு. ஒரு அருமையான ஒரு ஐக்கியம் ஆதியில உண்டா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை பிசாசு குறைச்சு போட்டான். ஹல்லேலூயா. வார்த்தையை மீறும் போது தேவனோட அந்த ஐக்கியம் அங்க விலகி போகும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எழுந்து போன ஐக்கியத்தை மறுபடியும் கொடுப்பதுக்கு தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் இழந்து போன ஐக்கியத்தை நாம் தேவனோடு கொண்ட ஐக்கியத்தை நம்ம இழந்து போயிட்டோம். ஹல்லேலூயா. அது மகத்தான ஒரு ஐக்கியமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் ஆதாம் ஒரு குட்டி தேவனா வைத்திருந்தான். அந்த ஐக்கியம் வச்சிருந்தது. ஹல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகள் ஒவ்வொரு அப்படிதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சாதாரண மனிதர்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு படிப்பு கிடையாது தான், நம்ம தாழ்த்தப்பட்ட சமூகம் தான், ஜாதி தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எந்த சொத்து வந்து போனோம் இல்லதான் நாம நினைச்சிருக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை அப்படி பார்க்கவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஆதாமை எப்படி பார்த்தாரோ, ஹல்லேலூயா, அதை காட்டி மேலானதான் நம்ம பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நம்மள பார்க்கும்போது எந்த ஒரு அடிப்படை மூலமா நம்ம பார்க்கல. இவன் உயர்ந்த ஜாதியா, அவன் தாழ்ந்த ஜாதியா, ஹல்லேலூயா, இவன் பெரிய ஞானியா, கல்விமானா என்பதை தேவன் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு தெய்வீக ஒரு அழைப்பா இருந்தது. அந்த ஐக்கியம் உண்டு கட்டாயிடுச்சு. தேவனுக்கும் மனிதனுக்குள்ள ஐக்கியம் கட்டானதுனால தேவன் ஒரு வழியை வைச்சார். ஹல்லேலூயா. தேவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழியில நம்ம இழந்து போயிட்டு இருந்தா தேவன் நம்மளை எப்பவுமே விடவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போயிட்டோம் தேவன் நினைச்சிருந்தா ஆதாம் ஏவாளை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஆதாம் ஏவாளை கொண்டு வந்துக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா தேவன் அவங்களுக்கு ஒரு வழியை வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒரு வார்த்தையை வைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வழிதான் ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் தான் மறுபடியும் தேவனோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருது நம்மளுக்குள்ள. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரத்தம் மறுபடியும் தேவனுக்கும் நமக்கும் கட்டா இருந்தது இணைப்ப ரத்தம் வந்து இணைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆடு மாடு ரத்தத்துக்கு கீழே இல்ல, அது பரிபூர்ணமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் என்ன பண்ணுச்சுன்னா நமக்கும் தேவனுக்குள்ள உறவை மறுபடியும் இணைச்சிச்சு. ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து ஐக்கியத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வந்தது. எதுனா அது தேவனுடைய ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எது மாடோட ரத்தமோ ஆடோட ரத்தமோ கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ரத்தம் அந்த பாவத்தை மன்னித்து, ஹல்லேலூயா, நம் பாவங்களை மன்னித்து நம் அறிக்கை செய்ததுனால
அது மறுபடியுமாக ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுது. இல்லையா? நம்முடைய தேவனும் நாமளும் சந்திக்கிற வழியை ரத்தம் உண்டு பண்ணுச்சு. அல்லேலூயா. தேவனுக்கு நமக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வழி இல்லாம போயிடுச்சு. தேவன் கூட பேசியிருந்தவரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு தூரமா இடைவெளி வந்துடுச்சு. அல்லேலூயா. நடந்து கூட பக்கத்திலே பேசியிருந்தவர் எப்ப வேணுமானாலும் அவரை சந்திக்கலாம். அப்படிப்பட்டதான் தேவன் நம்மளை படைச்சாரு. ஆனா தேவன் இப்ப சத்தத்தை மட்டும் தான் நம்ம கேட்டு கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதுவும் இல்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு என்ன பண்ண, பூமியில பாவம் அதிகமாயிடுச்சு. மனிதனுடைய பாவம் அதிகமாக 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 அவனுக்குள்ள தேவ பயம்ன்றது போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை மேல யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அவங்களோட பாவங்கள் அதிகமாகிறது நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. மனிதனுடைய பாவங்கள் அதிகமானதுனால தேவன் அவங்க கிட்ட கொஞ்சமா விலகி போயிட்டே இருந்துட்டார். அல்லேலூயா. ஆனால் தேவன் எப்போதுமே தன் பிள்ளைகளுக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். நமக்கு ப்ராஃபெட் சொல்றாரு, தேவன் எப்போதுமே நம்மளை சந்திக்கிற இடம் ரத்தம் தான். அல்லேலூயா. அவர் ரத்தத்தின் கீழாய் நீ மாத்திரம் தவறு செய்திருப்பானால் அவர் ரத்தத்தின் கீழாக போயிட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இந்த கம்யூனிஸ்ட் சொல்றாரு, நீ அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் திரும்ப அதை பண்ண மாட்டான், எனக்கு உதவி செய்ய அறிக்கை செய்து விட்டு நீ அப்புறம் எடுன்ற. அல்லேலூயா. நாம் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா நாம் அது வசனம் சொல்றது ராபோஜனம் என்றது தேவனுடைய ஒரு பாகமா, நாம் யார் தேவனுடைய ஒரு சரீரமா இருக்கிறோம், பாகமா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து அதை பண்ண நம்ம எங்கேயும் தவறா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, சுவிசேஷத்திற்கு உன் ஜீவியம் தடையா இருக்கும் என்றால் நீ கம்யூனியன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன் சுவிசேஷ ஊழியத்திற்கு உன் ஜீவியம் உன் வாழ்க்கை சரியாக இல்லை என்றால் நீ ராபோஜனம் எடுக்கக்கூடாதுன்னு ராபோஜனம் செய்யணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப மெயின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவியமும் வார்த்தையும் ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஏதோ கம்யூனியனுக்கு வந்தோம், ரொட்டி துண்ணோம், ஜூஸ் குடிச்சு போனோம், அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. இது எப்போ கிரியை செய்யும்னா சண்டே மாத்திரம் நாம் ராபோஜனத்துக்கு மாட்டோம் வந்து கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும், அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்துல தேவனோட ஒரு ஐக்கியம் இருந்தா மாத்திரம் இந்த ராபோஜனம் யார் எடுக்கிறாங்களோ தேவன் அப்போது அவங்களுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. அது தெய்வீக சுகத்தை கொண்டு வர அவங்களுக்கு. சாதாரண சுகம் கிடையாது, தெய்வீக சுகம் மகத்தானது. ப்ராஃபெட் சொல்ற தெய்வீக சுகம் என்பது தேவனது மனவாட்டிக்காக வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் கிடையாது, அது மனவாட்டிக்காகவே தேவன் தெய்வீக சுகம். அது ஒரு விலையேறப்பட்ட சுகம் அது. அல்லேலூயா. அது வந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ண முடியாது, வியாதி வராது. அப்பேற்பட ஒரு தெய்வீக சுகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அறிக்கை செய்யறது தான் இருக்குது. அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம், அது கொஞ்சமா விட்டு விலகணும். கேக்குறீங்களாப்பா? அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யும். அல்லேலூயா. எல்லா வியாதிக்கும் பின்னாடி என்னன்னு பார்த்தனா பாவம் தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதலாவது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பின்பாக தேவனுக்கு நாம் சரண்டர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ராபோஜனத்துக்காக ஏதோ சண்டே சர்ச்சில் வந்து மட்டும் ஜெபம் பண்ணி போது கிடையாது. நம்ம முன்னாடியே அதுக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. நம்ம முன்பாகவே ராபோஜனத்தோட வருதுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்காக நம்மளை ஆயத்தப்படும். அல்லேலூயா. நீங்க ஸ்தாபனமே பாத்தீங்கன்னா சண்டே ஆராதனைக்கு முன்பாக ஒரு ஆராதனை வைப்பாங்க, முன்னாள் நாள் ஒரு ஆராதனை நடக்கும். அது ஆயத்த நாளுக்கு முந்தைய ஒரு ஆராதனை சுத்திகரிப்பு பாத்தீங்களா. அதான் சனிக்கிழமை மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் முதலாவது நம்முடைய பாவ அறிக்கை செய்து பின்பு நம்மை சரண்டர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிறகு நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. பாவங்கள் அப்படி சொல்றாரு, பாவ அறிக்கை நம்ம தினம் செய்யணும். அல்லேலூயா. எப்போதெல்லாம் நீ தேவனுடைய சமூகத்துக்கு போறியோ ஃபர்ஸ்ட் உன் தேவை கேட்காம உன் பாவ அறிக்கை செய். அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் முதலாவது என்ன பண்ணுவான்னா தன் பாவங்களை முதல்ல அறிக்கை இடுவான். அல்லேலூயா. நீதிமான் என்பது எந்த தப்பே செய்யாத ஒரு நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. உண்மைதானே? தாவீது நீதிமான் சொன்னாரு. தாவீது எந்த தப்பும் பண்ணலையா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை பாதி தவறு செஞ்சவர் யாரு? தாவீது தான். ஆனா வேதம் அவரை நீதிமான் தன் பாவங்களை அறிக்கையிட்டார். அதுவே சொல்வார், என் பாவங்களை நான் அறிக்கையிட்டேன், தேவன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். அல்லேலூயா. என் பாவங்களை மறைக்காமல் தேவனுக்கு அறிவித்தேன்,
பாவத்தின் தோஷத்தை தேவன் மன்னித்தார்னு சங்கீதம் 34 பேசுற அறிக்கை தான். அல்லேலூயா. அறிக்கையின் பேர்ல தான் தேவன் எப்போது இறங்குகிறா இருந்தா நம்மளை ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாளும் கூட பாத்தீங்கன்னா போட்டி தீர்க்கதரிசி ஒரு செய்தி பேசுறாரு. போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய காரியங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அவர் பேசுறாரு. அந்த காரியத்துல வார்த்தை எனக்கு அந்த தலைப்பே எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன போட்டினா என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த செய்தி மூலியமா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பேசலாம். அதை பேசுற அதிகார வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டின்னா ஒரு விளையாட்டு இருக்குது. ஒரு போட்டி விளையாட்டு போட்டி நடக்குது சொல்லுவாங்க. பாக்ஸிங் போட்டி நடக்குது போட்டி சொல்லுவாங்கன்னா 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்கும். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் ஒரு போட்டி இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி பார்த்து இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி என்றால் அது தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்து கொண்டு. அல்லேலூயா. தேவனும் ஒரு மனிதனை கொண்டு போட்டி எடுக்கிறார். பிசாசு என்ன பண்றான்னா ஒரு மனிதனை கொண்டு போட்டி எடுக்கிறான். அல்லேலூயா. பாத்தீங்க இந்த போட்டியானது எங்க முதல் தொடங்குச்சுன்னா அது பரலோகத்திலே துவங்கிடுச்சு. ப்ராஃபெட் சொல்றாரு இந்த போட்டி பாத்தீங்கன்னா இது காலகாலமாக நடந்து வருகிறது. இந்த போட்டி முதலில் பரலோகத்தில் துவங்கினது. அல்லேலூயா. அது இன்று மட்டுமாக நடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அது உண்மை. பாத்தீங்கன்னா ஆகியால் பாத்தீங்கன்னா வல்லமை நம்ம யாருக்கு இருக்குது நமக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய தான் மகத்தான வல்லமை இருக்குது நமக்கு தெரியும். அல்லேலூயா. தேவன் பாத்தீங்கன்னா ப்ராஃபெட் சொல்றாரு மனிதனுக்கு தேவன் தந்து விலமதிக்க முடியாத சொத்து எது என்றால் அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதுதான் வார்த்தை. அல்லேலூயா. எப்போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை கொண்டுதான் என்ன பண்ணணும் நமக்கு இந்த உலகத்துல மாம்ச பிரகாரமான யுத்தம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீ என்ன அடிச்சிட்டியா நான் அடிக்கிற, நீ உனக்கு செஞ்சிட்டியா நான் உனக்கு செய்யற யுத்தம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்றது யுத்தம் யாரோடது? கர்த்தருடையது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அவரோட வார்த்தை தான் பாத்தீங்கன்னா நமக்காக யுத்தம் பண்ணது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. ஸ்தாபனங்கள் எல்லாம் அந்த வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு வெளிப்பாடு தெரியாது. அல்லேலூயா. அந்த செய்தியை பாதி அவர் காலையிலே பேசுறாரு. நிறைய காரியங்களை பார்த்தோன்னா இந்த செய்தியில பேசுறாரு. அதே தான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த விசுவாசம் அறிவு குறிப்பிட்ட செய்தி பேசும்போது சேம் காரியத்தை நிறைய காரியத்தில் பேசுறாரு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்த ஆயுதம் கத்தியோ சுத்தியோ கோடாலியோ கொடுக்கல தேவன். அல்லேலூயா. தேவன் அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தன்னையே அவரே என்ன பண்ணார்னா நமக்காக ஒரு 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 ஆயுதமா கொடுத்திருக்கிறார். அது வார்த்தை தான். அல்லேலூயா. தேவனே சண்டை போடும் போது கத்திய கோடாலி எடுத்தும் போவே இல்லை. இங்க இருந்து வில்லு விடுறதும் அவர் அந்த நம்ப விடுறதும் இது தேவன் செய்யல. அல்லேலூயா. ப்ராஃபெட் சொன்னாரு தேவனே தன்னுடைய வார்த்தை தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம காலையில கேட்டோம் இல்லையா பிசாசும் வேதத்தை பேசுறான்னு சொல்லும் போது தேவன் தன் வார்த்தையோட தான் போதித்தார். அல்லேலூயா. தன் சொந்த கருத்தையோ தன் சுய பலத்தையும் என்ன பண்ணல அங்க தேவன் உபயோகமே இல்லை. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க வார்த்தை காரியம் வரும்போது தேவன் தன் வார்த்தை எடுத்தார். அல்லேலூயா. பாருங்க வார்த்தையை நம்ம காலையில கேட்கும்போது கூட பார்த்தோம் வார்த்தையை விவாதிக்க கூடாது நம்ம. அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ ஏவாள் விவாதிக்கிறதுக்கு தன் செவியை சாச்சாலோ அப்பவே பாவத்துக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. சாத்தான் பாப்போம் நான் வார்த்தையை விசுவாசிக்கும் போது உன் வார்த்தையின் மேல் எவ்வளவா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உள்ள வந்து பாப்போம் சாத்தான். அல்லேலூயா. நீ உண்மையாதான் விசுவாசிக்கிறியா என்பதை பார்த்து உன் பலவீனத்தை அவன் பாக்குறான். ப்ராஃபெட் சொல்றாரு பிசாசு ஓங்கி ஒரு குத்துறதுக்கு அவன் தேவன்கிட்ட கட்டளைப்பட்டிருக்கிறான். நம்மள எல்லாம் ஒரு குத்துறதுக்கு உன் பலவீனமான இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு நம்மளுடைய பலவீனம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா நாம அவனோட பலவீனங்கள் என்ன பண்ணல தெரிஞ்சு வச்சு நம்ம அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அவன் நம்மளுடைய எல்லாரோட பலவீனமும் தெரியும். ப்ராஃபெட் சொல்ற அவனை குறைந்த மதிப்பீடு நீங்க இடாதீங்க. ஸ்தாபன பிசாசு குறைந்த மதிப்பீடு கொண்டு கொடுக்குது. அல்லேலூயா.
அவனை சாதாரணமா நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் நம்முடைய எதிராளியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ப்ராஃபெட் சொல்றாரு. அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஒவ்வொரு செய்தியும் அவனை புட்டு புட்டு வைப்பார். அப்படியே அவன் எங்கெல்லாம் எப்படி வரான், எந்த சூழ்நிலை வரான். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எப்பெல்லாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கிரியை செய்யறாரோ அவனும் அங்கேயே அப்படியே வரானாம். அவர் ஆவியா இருந்தா அவனும் ஆவியா இருக்கிறான். அவர் மனித சாயல இருந்தா அவனும் மனித சாயல இருக்கிறான். அல்லேலூயா. திருப்பி கடைசி நாள்ல தேவன் இறப்புறாரு, அதே போலதான் அவனும் இருப்பான். அப்படியே டிராவல் ஆகினே வரான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த பூமியில பிறந்தாரு. பிறக்கிறதுக்கு அவர் வானத்திலிருந்து குதிக்கல வந்து. அல்லேலூயா. குதிச்சிருக்க முடியுமா முடியாதா? வந்து நான் தான் தேவன் காமிச்சிருக்க முடியுமா முடியாதா? இல்ல. ஆனா தேவன் கரெக்டா ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறானோ அதே பிரகாரமா தான் ஒரு கன்னியின் வயிற்றுக்குள்ள பிறக்கிறார். 11 மாதம் வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. வந்து பிறந்து தன் பூமிக்கு வந்து தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்றாரு, தன் காரியத்தை செய்கிறார். அப்ப பிசாசம் மட்டும் வானத்தை தப்பு குதிச்சிருவானா? அல்லேலூயா. அப்போ அவனோட வித்து எப்படி வரணும்? ஒரு கன்னியின் மூலம் தான் வரது. ஸ்தாபனத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. அவரோட வித்து ஒரு கன்னி மூலம் வந்தபடி ஏத்துக்கிறாங்க. அப்ப பிசாசு எப்படி தன் வித்தை உள்ள கொண்டு வருவான்? இதுதான் ஏவல் மூலம் வந்ததுன்னு யாரும் நம்புறதே கிடையாது. அல்லேலூயா. தேவன் அப்படியே வாழ்ந்து குடிச்சிட்டு இல்லையே, டக்குன்னு ஒரு தேவாலயத்தை நிக்கலையே, 1000 தூதரோட வரலையே அவரு. அப்படியே வந்தாரு இல்ல. அவர் தேவனான்னு தெரியாமலே அநேகர் கூட இருந்தாங்க. அப்படிதான் தேவன் பிறந்தார். அப்ப பிசாசும் தான் வித்தை எப்படி கொண்டு வந்தனா, தேவன் எப்படி வந்தாரோ அதுக்கு மாறாதான் வந்தான். அவர் பரிசுத்தமா வந்தாரு. இவன் என்ன பாவத்துல இவன் வந்தான். அல்லேலூயா. இது ஸ்தாபனங்கள் காண தவறு. உண்மை. அல்லேலூயா. அப்ப யுத்தமே நம்மளுக்கு எங்க பாத்தீங்கன்னா எனக்கு பிசாசுக்கு நமக்கு தான். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் நிச்சயமா நம்மளுக்கு பிசாசு நம்ம வந்து பிசாசு ஜெயிக்க முடியாது. உண்மை. அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் வார்த்தையை கொடுத்தார். தேவன் எப்படியா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அவரை சொல்றாரு, அற்புத அடையாளம் மூலமா தேவனை நீ ஏற்றுக்கொள்வது காட்டிலும் அவருடைய வார்த்தையின்படி நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீ அவரை நிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது சோறு போட்டாரு, அவ்வளவு பேர் வந்தாங்க, அற்புதங்களை செஞ்சாரு, லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. ஆனா வார்த்தை பிரசங்கிக்கும் போது அல்லேலூயா வார்த்தை நிக்கல. இது கடினமான உபதேசம் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். ஆனா வார்த்தைக்காக நின்ன சில ஜனங்கள் அங்க சொற்ப ஜனங்கள் தான். அல்லேலூயா. யாரும் அதை பார்க்கல. வார்த்தைக்காக பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கவே இல்லை ஜனங்கள். இன்னைக்கு அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆயுதமாக தேவன் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் நாம் அதை பயன்படுத்தும். இன்னைக்கு அதை பயன்படுத்த தெரியாததுனாலதான் நாம் என்ன பண்றோம்? விழுந்து போறோம். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வல்லமையை மனவாட்டியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமைய மகத்துவத்தை பாருங்க. தேவன் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் எப்படி அவங்க சண்டையிட்டான்னு பாருங்க. அல்லேலூயா. மோசே எப்படி அவனோட சண்டையிட்டான்னு பாருங்க. அல்லேலூயா. எலியா எப்படி சண்டையிட்டார்? எல்லாமே தேவனோட வார்த்தை கொண்டுதான் சண்டையிட்டாங்க. அல்லேலூயா. யாரும் போய் சண்டை மாம்சமாக என்ன பண்ணல, சண்டை போடவே இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையில எல்லாம் என்ன பண்ண, வார்த்தை கொண்டுதான் அவங்க எல்லாவற்றையும் ஜெயிச்சு வந்தாங்க. அல்லேலூயா. நாம் பிசாசு குறைந்த மரப்பு விடக்கூடாது. ராபி சொல்றாரு, ஒரு குத்து சண்டை நடக்குதுன்னா அந்த குத்து சண்டை பாக்குறவன் முதலாவது அந்த எதிராளியோட வீடியோ பார்ப்பான். அவன் சண்டை பார்க்கும்போது அவன் எப்படி விளையாடுறான், எங்க அடிக்கிறான், எப்படி மூவ் பண்றான்றதை பார்க்கணும். நான் அடிச்சு சொல்லிட்டு போனா அவன் எப்படி அடிச்சு காலி பண்ணுவான், என்ன பண்ணாரு தெரியாம என்ன பண்ற, நீ விழுந்துரு. அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய எதிராளியை பற்றி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவன் எந்த ரூபத்துல வருவான், எங்க அடிப்பான் என்பதை நம்ம கவனமா புரிஞ்சு நான் என்ன பண்ணுவோம், நான் மூவ் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம அவர் சந்திக்க வரும்போது பேசியிருக்கிறாரு. இன்னும் நம்ம முக்கியமான ஒரு எதிராளி நம்ம பார்க்கவே இல்லை. ராபி சொல்றாரு, நிச்சயமாய் உங்க எதிராளியை சந்திக்க கூட ஒரு நேரம் உங்களுக்கு வரும்ன்ற. ஏன் நம்ம இன்னும் அவனை பார்க்கலன்னா நாம இன்னும் ஆயத்தமா ஆகல. அல்லேலூயா. கேக்குறீங்களா எல்லாரும்? உண்மையான எதிராளி அந்த அவனை எல்லாம் ப்ராஃபிட் பார்த்துக்கிறான். அல்லேலூயா. எல்லாருமே அவனை பார்த்துருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து லேகியனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது? 2000 பிசாசு இருந்தா 2000 பிசாசு இருந்தது. வரும்போது கீழே காலில் விழுந்து, ஆவிதின் குமாரனே காலம் வரும்னு எங்களை வந்துட்டியா, இவ்வளவுதான் கேட்குது. இவ்வளவு பிசாசு அதுட்டு ஒரு ஓடிடும், பயந்து ஓடிடும், அதுட்டு ஒரு எல்லாம் ஓடிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர் கூட வந்து வாக்குவாதம் பண்ணு. பாத்தீங்களா? அல்லேலூயா. ஒருத்த மட்டும் அந்த வாக்குவாதம் வார்த்தை கொண்டு, நீ தேவன் என்றா தாழ குதியும், நான் உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வணங்கு. அவன் யாரு? பாதி பிசாசு பார்த்தாலே ஓடுது. எங்களை அந்த பண்ணிக்குள்ள அமைச்சிருங்க, எங்களை தொடாதீங்க, அதட்டாதீங்க, நான் ஓடிடுறோம். அவர் அதட்டால ஓடிடலாம்.
எல்லாம் போகுது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, தேவனே நீ என்னை வந்து வணங்குன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அது யாரு? நாம இன்னும் அவனை ப்ராஃபிட் சொல்றாரு, நாம் அவனை சந்திக்க வர நேரம் கண்டிப்பா வரும்ன்றாரு. ஹல்லேலூயா. நாம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அவனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனுடைய சர்வாய அந்த வார்த்தையை நம்ம தரித்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையின் பட்டயத்தை நம்ம தரித்திருக்கிறோமா? நம்ம போய் இன்னும் அவ்வளவுதான் பொக்குல குத்து விழுந்துருவோம் நம்ம. ஹல்லேலூயா. நான் பார்த்து இயேசு முன்னே இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராணுவத்துக்கு போகும்போது கவசம் போட்டுக்கடா, கூடதான் சுடும்போது பாருங்க ஆண்டவர் நீ போனா அவளை விட்ட காலி ஆயிடுவேன். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கணும், அது உனக்குள்ள முதலாவது இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்குதா, அந்த வார்த்தைக்குள்ள நீ இருக்கணும், உனக்குள்ள தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போதுதான் நீ அவனை எதிர்த்து போராட முடியும். ஹல்லேலூயா. தாவீதோ சிம்சோனோ அவங்க சுயபலத்தினால போராடல, தேவன் அவங்களுக்குள்ள இருந்தார். அது இருந்ததுனாலதான் அவன் சிங்கத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா. கரடை ஜெயித்தான். 1000 பேர் அனுப்பி யார் உள்ள இருந்தது? தேவன் தன் வார்த்தை இருந்தது அவனுக்குள்ள. ஹல்லேலூயா. அவர் இருந்ததுனாலதான் அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சான். ஹல்லேலூயா. நாம் ப்ராஃபிட் சொல்றாரு, வார்த்தை எப்போதும் உங்களை நடத்துவதற்கு நீங்க இடம் கொடுங்க. நீ முன்னாடி போகாத, பின்பாக இருந்து வார்த்தை உனக்கு எப்படி வேணும் நீ அப்படியே போ. ஹல்லேலூயா. அதை விசுவாசி மாற்ற என்ன பண்ணு, நீ அப்படியே போ, வேற எதுவுமே என்ன பண்ணாத, நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யோவான் 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஹல்லேலூயா. ப்ராஃபிட் சொல்றாரு, இந்த வசனத்தோட உங்க பயிற்சி நீங்க ஆரம்பிங்கன்ற. ஹல்லேலூயா. பாருங்க, பயிற்சி இல்லாமல் பிசாசோடு சண்டையிட முடியாது. நாம் பயிற்சி பெற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று மாட்டு புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிராளியை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பயிற்சி இல்லாம, ட்ரைனிங் இல்லாம நீ என்னதான் விளையாட்டுல போய் ஜெயிக்கவே என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. தேவனோட தனிப்பட்ட அனுபவம் இல்லாம, அவரோட ஐக்கியம் இல்லாம, ஹல்லேலூயா, நீ எதிலுமே முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. நீ சாத்தானை எதிர்கொள்ள முடியாது, உன்னை ஈஸியா தட்டு போயினே இருந்துருவான் மட்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சாத்தானு அவன் தானியலோட ஞானவானான். ஹல்லேலூயா. படிச்சிருக்கீங்களா? தானியல் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி. வசனம் சொல்லுது, எசேக்கியேல வாசிக்கிறோம், அவன் தானியேலோட ஞானவான், பூரண அழகுள்ளவனா. யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து தான் வசனம் நினைச்சு படிச்சிருந்தா எசேக்கியேல போட்டிருக்கு, அவன் பூரண அழகுள்ளவனா. ஹல்லேலூயா. அவன் ஏதேனில் இருந்தவன். ஹல்லேலூயா. நம்ம ஆதி முதலா இருந்து வரான். ஹல்லேலூயா. அவனை நீ சாதாரண கோனா போயிடுவான். நாம ஹல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவோட நின்று பேசணும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் ஜாக்கிரதை நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு பயிற்சி வேணும், தேவனோட அனுபவம், அவருடைய சுபாவம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் முழுமையா நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நாம் அவனை மேற்கொள்ள முடியும். நம்மளுக்கு புரிஞ்சுக்க சகோதரி ஸ்தாபனங்கள் உலகம் கிடையாது. நாம் விழுந்து போகும்படியாக தான் நீங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே, நாம் அழிந்து போகணும், நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும்ன்ற நோக்கத்தான் இந்த முழு உலகம் செயல்படுறது. தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். ஹல்லேலூயா. வேற யாருமே கிடையாது. மனவாட்டியா என்ன பண்ணணும், அவன் அழிக்கணும். பிசாசுக்கு தெரியும் எல்லாமே அவனுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு யார் அவன் கையில் இல்லைன்னா மனவாட்டி தான் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தோட வர்ஷிப்பு தேவையில்லை, நாம அவன் வர்ஷிப்பு தான் எதிர்பார்க்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம தேவை. ப்ராஃபிட் சொல்றாரு, நீங்க தான் தூங்குறீங்க, உங்களை விழுத்து நினைக்கிற பிசாசு தூங்குறதே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் எப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் கொட்டி கிடக்கு. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பாவம் அப்படி சிதறி கிடைக்குது. நம்மளை விழுத்துற நோக்கம் மாத்திரமே. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை கொடுத்து செய்ய சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீ வார்த்தையை உனக்கு உள்ளா பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. வார்த்தை உனக்கு என்ன சொல்லுதோ, ஹல்லேலூயா, நாளுக்குரிய செய்தி உன்னை எப்படி நடக்க சொல்லுதோ, நீ அது தியானித்து என்ன பண்ணு, நடந்து போயிட்டே. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தன்னுடைய வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய எதிரியை தோற்கடிக்க அவர் வார்த்தையை பயன்படுத்தணும் போல, ஹல்லேலூயா, நம்ம சாத்தானை தோற்கடிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்மளோட ஆதாரம், நம்ம ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு இருக்க தேவன்
எடுத்துக்கொண்ட முதல் காரியமே வார்த்தை தான். அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனோட வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். எதையுமே அவர் பயன்படுத்தவே இல்லை. பிரைஸ் லார்ட். அவிசுவாசம் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுது, இன்னைக்கு நெருக்கி கொண்டு வருது. அல்லேலூயா. அப்போ போட்டிகள் பிரச்சனைகள் வரும்போது அதான் பவுல் சொல்வார் பாத்தீங்கன்னா, நாமளே தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நிருபம் சொல்லிக்கொண்டே நமக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லாம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அது நம்மள வந்து ஒரு ஆவிக்குரிய காரியம் கொண்டு வராது. அல்லேலூயா. சாதாரணமும் கிடையாது. உலகத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நம்ம என்ன போராட்டம் உண்டு. சாதாரண போராட்டம் கிடையாது நம்மளுக்கு. எல்லா பக்கத்திலும் நமக்கு இருக்கிற எல்லா காரியமும் உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு எனக்கு எல்லாம் சாதாரணமா நினைச்சுதான் நீங்க எல்லாம் போய் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அல்லேலூயா. சாபனம் எப்போதே அவன் கையில போயிடுச்சு. அல்லேலூயா. கடைசியா நிக்கிறது நான் மாத்திரம் தான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கடைசி வரை நிலைநிறுத்தி ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த வார்த்தைய கடைசி வரை யாரை விடாம பிடிச்சுக்கிறாங்களோ அல்லேலூயா, அவங்க மாத்திரம்தான் தேவனுக்காக நிக்க முடியும். அல்லேலூயா. நாம் அவருக்கு நிக்க தேவனோட சர்வாயுதமா பரிசுத்தாவே இருக்கு. இன்னைக்கு வார்த்தை என்னவா இருக்குதுன்னா கடைசியில் ரத்தமா இருக்கு. அல்லேலூயா. வார்த்தை தேவன் ரத்தமா கொண்டு கொடுத்திருக்கிறார். ஒரு மகத்தான ஒரு பாதுகாப்பா கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பே தேவனோட ரத்தம் தான். அல்லேலூயா. அவர் ரத்தம் தான் எல்லார்கிட்டும் நம்ம பாதுகாத்து கொண்டு போச்சு. அல்லேலூயா. அது தேவன் அந்த வார்த்தையின் ரத்தத்தை தேவன் நம்மை பூசிக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த ரத்தத்திற்கு கீழாக இருக்கும் போது மாத்திரம் சொல்றாரு, ரத்தத்தின் கீழே இருக்கும் போது மட்டும்தான் நம்ம பாதுகாப்பு. அதை விட்டு நம்ம விலகும் போது நம்ம தேவனுடைய கரத்தை விட்டு விலகிறோம். அல்லேலூயா. அப்ப போட்டி ஏற்படும் போது நாம் பிசாசின் தந்திரங்களை ஒரு பிரச்சனை நடக்குதா டக்கு அது முடிவெடுக்காதபடி நாம் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அவசரப்பட்டு முடிவெடுக்காதபடி இது காரியம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது முதலாம் நிதானிக்கணும். அல்லேலூயா. அதை பார்த்து நம் தேவனுடைய அதுக்காக வார்த்தை என்ன சொல்றதோ அவன் பிரச்சனை வரும்போது நீங்க மோசம் சப்ஜெக்ட் எடுங்க. அவன் பிரச்சனை வரும்போது அவன் எப்படி பிசாச ஜீவித்தை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. திருக்கசி வாழ்க்கையில அநேக பிரச்சனை வரும்போது அவர் எப்படி அது மேற்கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேக்குறீங்களா? அவர் வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆயுதமா எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு மனசுக்கு என்ன பண்ண அடிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லி பேசிட்டு இருக்கோம். இது கிடையாது. அல்லேலூயா. வார்த்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம வார்த்தை தான் எடுத்துக்கணும். அவங்க எப்படி வேணா பேசிட்டு போட்டோம். நமக்கு தேவனுடைய பாதுகாப்புன்னா அது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. நாம் மனுஷரோட சண்டை போட தேவன் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை பிரதிபலிக்க தான் தேவன் மனவாட்டியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ப்ராஃபட் சொல்றாரு, மனவாட்டி என்பவள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தன் ஜீவியத்துல கிறிஸ்து வெளிப்படுத்தணும்ன்ற படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. செய்த சொல்றாரு மனவாட்டி என்பவள். ஏன்னா நம்ம யார்? அவர் மனைவி. அல்லேலூயா. தாவி பகுத்தறிந்த செய்தி சொல்றாரு, நாம் முற்றிலுமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களா இருக்கிறோம். நாம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். நாம் அவர் ரத்தத்தின் கீழா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜனங்கள் நாம வார்த்தை ஒண்ணு சொல்லுது, நாம் ஒண்ணு செய்த நம்ம பிசாசம் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய வெற்றி எங்க இருக்குதுன்னா நம்ம வார்த்தைக்கு பின்பாக இருக்கும் போது மாத்திரம்தான். நாளுக்குரிய செய்தி என்ன சொல்லுதோ அது நாளுக்குரிய தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுதோ சத்தத்திற்கு நாம் இருக்கும்போது மாத்திரம்தான் நாம் பாதுகாப்பா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கம்யூனியன் என்பது மெயினான காரியம் என்னன்னா என்னன்னா எப்போதும் ரத்தத்திற்கு கீழாக இருங்க. அல்லேலூயா. நம்ம தினந்தோறும் இதோட முடிச்சு திருப்பி நாளைக்கு போய் முற்றிலுமா வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு திருப்பி சண்டே வந்து கலந்து கொள்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சபைகளே இன்னைக்கு எல்லாம் நம்ம சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு யாரும் வரதில்லை, பிரேயருக்கு வரதில்லை, சபைக்கு நம்ம நேரத்துக்கு வர முடியல. அல்லேலூயா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை ப்ராஃபட் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து சபைக்கு வராதீங்க, தேவனை நேசித்து சபைக்கு வாங்க. அல்லேலூயா. ஏதோ கடமைக்கு வரோம்னு வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம இதுலயே ஒண்ணு விழமுல்லையே, நாம எப்படி பிசாசோட சண்டை போட போறோம். அல்லேலூயா. நம்மளே நம்ம ஜெயிக்க ப்ராஃபட் சொல்றாரு, எப்போது உன்னை நீ ஜெயிக்கிறியோ அப்போதே பிசாசு நீ அதிகமா ஜெயிச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எதிரி யாரு? நம்மளே நம்ம இன்னும் எப்போதுக்கு ஜெயிக்காம இருக்குமோ அது வரைக்கும் நம்ம பிசாசோட சண்டை போட முடியாது. அல்லேலூயா. தேவனோட பிசாசோட எதிர்த்து நின்றவர்கள் முதலாவது தங்களை ஜெயித்தவங்க. அல்லேலூயா. அவர்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்தாங்க.
அதனாலதான் அவங்க பிசாசோட சண்டை போட்டாங்க. அப்படி நிற்கும் போது பிசாசு ஒரு நாள் வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் ரெடியா வரான்னு. அல்லேலூயா. இவனை எப்படியாவது மடக்கணும்ன்றத அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு முன்பாக நிற்கும் போதுதான் சகோதரி நமக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனும் பார்க்கிறாரு, பிசாசும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது பிசாசு எப்போதும் விசுவாசம் வந்து ஆராய்ச்சி பார்ப்பான். எங்க அந்த விசுவாச வீக்னஸ் இருக்கு. நம்ம காலையில கூட கேட்டேன் இல்லையா, அறிவு கூர்மையும் விசுவாசமும். அல்லேலூயா. வார்த்தை சொல்றது நீ விசுவாசமா இருக்கு, ஆனா அறிவு சொல்றது இல்ல, முதல்ல அங்க போவோம், முதல்ல ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், முதல்ல டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. ஆனா விசுவாசம் சொல்லுது நீ விசுவாச தேவனோட மகிமையை காண்பான்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க தடுமாறும். அல்லேலூயா. நான் முற்றிலுமாக அருமையா சொல்றாரு, நம்பிக்கையே இல்லாம இருக்கிறதுக்கு தேவனோட வார்த்தை மேல நம்பிக்கையோடு இருங்க. அல்லேலூயா. நம்பிக்கையே உன்னை நோக்கிறத சுடுறான், அது என் மேல பற்ற போது இவ்வளவு கிட்ட நீங்க பட போகுது, ஆனா நீ படாத விசுவாசிக்க சொல்ற. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா இது குணப்படுத்தவே முடியாது சொல்லிட்டாங்க, நம்பிக்கையே போயிடுச்சு. இல்ல, நம்பிக்கையோட இருக்கு. நம்பிக்கையே இல்லாம இருக்கிறதுக்கு நம்பிக்கையோட இருந்து போயிடுவோமே. இது நடக்கவே நடக்காதுப்பா, மருத்துவத்துல மருந்தே இல்லப்பா, இதுக்கப்புறம் வழியே இல்லப்பா, ஒன்னும் பண்ண முடியாதுப்பா சொல்லிட்டாங்கன்னா நம்பிக்கை இல்லாம போறதுக்கு தேவட வார்த்தை நம்பிக்கையோட இருந்து போயிடேன். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஏதாவது வல்லம் இருக்குதா? இல்லையே. ஆனா நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு வல்லம் இருக்குது இல்ல. அல்லேலூயா. அது தேவட வார்த்தை மேல நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு வல்லம் இருக்குல்ல. இல்லாம இருந்துடும் நம்பிக்கையோட போய் நம்பி போயிடலாமே. அல்லேலூயா. எல்லாத்திலும் தான் இதுக்கு இது நடக்காது, இனிமே இதுக்கு ஆகாது, இதுக்கு வழியே இல்லை என்ன சொன்னாலும் நாம் தேவன் மேல் நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப தேவட சர்வாயுத பரிசுத்த ஆவியை நாம் அதிகமா பெற்றுக்கொண்டு நாளுக்குரிய செய்தி நமக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வார்த்தை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் நம்மளை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. கம்யூனியனுக்காக நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அது முழுமையான ஒரு ஆஸ்வாதனம் எப்போது பெற முடியும்னா நாம் ரத்தத்திற்கு கீழே இருக்கும்போது மட்டும்தான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம அதிக நேரம் என்ன பண்றோம், விலகி போகும். அல்லேலூயா. அது வந்து ப்ராஃபெட் சொல்றாரு அது சரியில்லை. அதை சொன்ன பாருங்க, சுவிசேஷத்துக்கு உன் வாழ்க்கை சரியாக இல்லை என்றால் நீ கம்யூனியன் எடுக்காதுன்ற. அல்லேலூயா. நாம் பேசுறது ஒன்றும் நாம் செய்யறது ஒன்றும் தான் அது சரி கிடையாது. அல்லேலூயா. நாம் பேசுறதும் செய்யறதும் அது வார்த்தையோடு சேர்ந்து போகும். அல்லேலூயா. ப்ராஃபெட் சொல்றாரு, ஒரு சகோதரனா நான் அங்க பாத்துறேன், நீ அங்க குடிச்சிருந்திய, நீங்க சிகரெட் குடிச்சிருந்திய, நீங்க அந்த பொண்ணு கூட பேசியிருந்திய, அப்படி ஒன்று ஒருத்தர் சொல்லுவான் என்றால் ப்ராஃபெட் சொல்றாரு, நீ அப்படி உன்னை நிதானிக்க வேணும். அல்லேலூயா. நீ உன்னை ஆராய்ந்து பாரு, உன்னை சரிப்படுத்தி கொண்டு என்ன பண்ணு, வந்து கம்யூனியன் எடு. இல்லைன்னா நீங்க எடுக்காதீங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா டக்குன்னு தவறு செஞ்சு டக்குன்னு நீங்க வச்ச ஜெபம் மட்டும் போனா கிடையாது. அல்லேலூயா. மனம் திரும்புதல்ன்றது அது தேவனோட தனிப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கு. அல்லேலூயா. தேவனை நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒன்றா இணையணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பெரிய உலகத்தை நமக்கு எவ்வளவு நம்மளை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையில நம்ம தேவனோட வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் தான். அல்லேலூயா. எனக்கு பாதுகாப்பே அவருடைய கரம் மட்டும்தான். ப்ராஃபெட் சொல்றாரு, உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் என்னன்னா அவர் கரம் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மாத்திரம் தான். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படியா என்னை நடத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போதுதான் அங்க ஒரு மகத்தான ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. வேற எதையும் வார்த்தையை நம்ம விவாதிக்க வேண்டாம், அதை நம்ம சிந்திக்க வேண்டாம். அது என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம வாழ்க்கையில பொறுத்துக்கிட்டு கடந்த தேவனோடு நடக்கும் போது தேவன் எல்லா சூழ்நிலையும் ஒரு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பிசாசை குறைந்த மதிப்பு எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரம் நடக்கிற பிரேயர்ல வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களால தினம் ஜெபிக்க முடியலாம், ஜெபத்துக்கு கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஜெபத்துக்கு கலந்து எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் நம்ம குடும்பத்துக்கு அதிகம், சபைக்கு அதிகமா தேவை. அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதிகமா தேவையா இருக்கு. அல்லேலூயா. அது மாத்திரம்தான் நம்மளை தேவனுடைய வார்த்தையோட நம்ம இசைந்து கொண்டு போகும். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் அதிகமா இருக்கு. பிசாசு எல்லா சூழ்நிலையும் நம்ம நெருக்கும் போது அந்த வார்த்தையை தரித்து கொண்டு, அல்லேலூயா, ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கும் போது தான்
அந்த தேவனை நாம் விசுவாசிக்கும் மட்டும்தான் நாம் நிச்சயமான ஒரு சரியான பாதையில் போக முடியும் சகோதரர். அல்லேலூயா. முற்றிலுமாய் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் மீது நேரத்தோடு நம்மை பற்றி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாகவே செய்தியோட தலைப்பு என்ன? போட்டி. இன்னைக்கு எனக்கும் ஸ்ரீதருக்கு தான் போட்டி, அனிதாக்கும் வினோதனுக்கு தான் போட்டி. எப்படி நினைக்கிறாங்க மனுஷங்க? போட்டினா என்ன நினைக்கிறாங்க? போட்டினா என்ன நினைக்கிறாங்கப்பா? நான் ஸ்ரீதர் ஜெயிக்க போறேன், ஸ்ரீதர் மனோவா ஜெயிக்க போறான், வினோதினி அனிதாவை ஜெயிக்க போகுது, அனிதா வினோதினி ஜெயிக்க போகுது. இதுதான் போட்டின்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? ஹல்லேலூயா. உள்ளங்க. ஆகவே அருமையான காரியம் போட்டி. இந்த போட்டி குறித்து நாம் வாசிக்கும் போது 3 விதங்களா இந்த போட்டியை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது, பழைய ஏற்பாடு காலத்திலே இந்த போட்டி என்பது ஒரு நாடும் இன்னொரு நாடும் சம்பந்தப்பட்டதா இருந்தது. உண்மைங்களா? இஸ்ரவேல் தேசத்துக்கும் பெலிஸ்தருக்கும், இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனா, இஸ்ரவேலுக்கும் புறஜாதி தேசத்துக்கும். பழைய ஏற்பாடு காலத்துல போட்டி என்பது ஒரு நாடு சம்பந்தப்பட்டதா இருந்தது. புதிய ஏற்பாடுல போட்டி என்பது சபை சம்பந்தப்பட்டதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவ சபை, பரிசேய சபை, இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டியா இருந்தது. ஆனால் இன்றைய பரிசுத்தாவி காலத்துல எது போட்டியா இருக்குது? இன்னைக்கு யாருக்கும் போட்டி? நமக்கு ஸ்தாபனம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரு? எனக்கு நானே தான் போட்டி. எனக்கு நானே தான் போட்டி. உண்மைங்களா இல்லையா? உண்மைதானே ஐயா? ஐயா குடியை ஜெயிச்சிருந்தாருன்னா வாங்கியிருப்பாரா இத கழுத்துல? அப்ப யாருக்கு போட்டி? அவருக்கு அவரே போட்டி ஆயிட்டாரு. புரியுதா? போட்டி இன்னைக்கு யாருங்க? சௌர சொன்னாரு, உண்மையாவே தீர சொன்னாரு, பிசாசு நம்மளை கண்டுக்கவும் மாட்டானா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்களேன். அவன் போட்டியா வராது. அவன் போட்டியாகவே நினைக்கல. முதலாவது பிசாசு நம்மள போட்டியாளவே நினைக்கல. தீர்க்கதரிசியோட 1963 அப்புறம் செய்தியை வாசிங்க. நாம் பரிசுத்தாவின் முத்திரைக்குள்ள போயிட்டோம். நம்ம எங்க போயிட்டோம்? அவன் நினைச்சா கூட இப்ப உங்ககிட்ட வர முடியாது. ஆனா நம்ம பண்ற தப்பு என்னன்னா, தேவன் அனுமதிக்கிறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தேவன் சில நேரத்துல அனுமதிக்கிறாரு. இவன் நிப்பானா? விசுவாசத்துல நிப்பானா? உண்மையாவே அருமையான காரியம். சகோதரர் பேசின காரியம் அனைத்துமே அவர் சொன்னதானே. மனவாட்டியை என்ன பண்ண முடியாதா பிசாசு? சொல்லுங்க. அவர் என்ன சொன்னா சொல்லுங்க. மனவாட்டியை அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? இப்ப மனவாட்டியை பிசாசு என்ன பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியாது மனவாட்டிய? சொல்லுப்பா. மனவாட்டியை வஞ்சிப்பதற்கு பாதாளத்தில் போதுமான பிசாசுகள் இல்லை. நீ எப்போது இயேசு கிறிஸ்துவால கழுவப்பட்டியோ அப்பவே புரிஞ்சுக்கோ, உன்னை விட்டு பிசாசு ரொம்ப தூரம் போயிட்டான்னு அர்த்தம். எப்போ சொல்றாரு, தேவனோட ஆவி உன்னை விட்டு எப்போ வெளியே போதோ அப்ப அவன் பக்கத்துல நிப்பான்ற. எப்போ உள்ள
நம்மை விட்டு தேவனோட ஆவி நம்ம எப்போ வெளியே அனுப்புறோமோ அப்போ நம்ம பக்கத்துல யார் நிப்பான்? பிசாசோட ஆவி வந்து நிற்கும். எப்போ பிசாசோட ஆவி நம்மளை விட்டு வெளியே போனா, எப்போ தேவனோட ஆவி திரும்பவும் உங்ககிட்ட வருதோ அப்போ தேவனோட பிசாசோட ஆவி உன்னை விட்டு தூரம் போயிடும். அப்போ போட்டி இன்னைக்கு யாருக்குன்னா ஸ்ரீதரே தான் போட்டி. அதுதான் திரு சொல்றாரு, நமக்குள்ள வெள்ளை நாயம் இருக்குது, கருப்பு நாயம் இருக்குது. நீ எதுக்கு அதிகமா தீனி போட போற? கருப்பு நாய்க்கு அதிகமா தீனி போடுறதா ஸ்தாபனம் மாதிரி பைபிளே பிரச்சனை உட்காந்து. கருப்பு நாய்க்கு அதிகமா தீனி போடலாம். நீ வெள்ளை நாய்க்கு தீனி போடணும்னா அது வந்து ஒரு வல்லமையை தான் குறிக்குது. நாய் அதுக்காக தேவனுடைய ஸ்தானத்தை நாய்க்கு ஒப்பிடல, திரு சொல்றதுதான் சொல்ற. வெள்ளை நாய் உனக்குள்ளா இருக்கிற வெள்ளை நாய்க்கு நீ அதிகமா தீனி போடணும்னா நீ பரிசுத்த வேதாகம் மாத்திரம் இல்ல, நாளுக்குரிய செய்தியை நீ அதிகமா தியானிக்க வேண்டியதா இருக்கு. ஐயா புரியுதுங்களா ஐயா? இன்னைக்கு இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு பிரச்சனை வெளியேந்து வந்ததா இல்ல உள்ளே இருக்குதா? உள்ளே தானே இருக்குது. இப்போ அவர் பிரச்சனை வெளியேந்து சால்வ் பண்ணணுமா இல்ல உள்ளுக்குள்ள இருந்து அவர் சால்வ் பண்ணணுமா? எது விரும்புறாரு? இப்போ வெளியேந்து வர பிரச்சனை இப்போ அவருக்கு சால்வ் ஆக தேவையில்ல. அவர் சரீரத்துக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவர் சால்வ் பண்ணா போதும். ஐயா உண்மைங்களா ஐயா? ஐயா இந்த உங்களுக்கு இந்த கட்டி வெளியேந்து வந்ததா இல்ல உங்களுக்குள்ளே இருக்குதா? அது அப்போ இந்த உள்ள இருந்து தான் வெளியே போகணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப போட்டி இந்த கட்டியா இல்ல ராமதாஸ் ஐயாவோட பரிசுத்த ஆவியா? பிரைஸ் லார்ட். புரியுதுங்களா? அப்ப போட்டி இன்னைக்கு எங்க இருக்குதுன்னா ராமதாஸ் ஐயாக்குள்ளதான் நடக்குது. உள்ள இருக்கிறவனா வெளியே வந்துக்கிறவனா? உள்ள இருக்கிற பரிசுத்தாவியா வெளியே வந்துக்கிற அசுத்தாவியா? பரிசுத்தாவியை பெற்றது கரெக்டா ஒழுங்கு கிரியமா அவர் படிச்சிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா ஒண்ணு வளர்ந்து இருக்குதுன்னா, நம்ம சரீரத்துல எக்ஸ்ட்ரா ஒண்ணு வளர்ந்துருக்குதுன்னா அது எப்பயுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கறி சாப்பிட்டா கூட அந்த கறி வந்து பல்ல பூந்துச்சுன்னா எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு சின்ன கறி எலும்போ அதை எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். உண்மையா இல்லையா? அதை எடுத்த பிறகுதான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூக்குல சளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது வெளியே வர வரைக்கும் தொல்லையா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வயிற்றுல சாப்பிட்டது அதிகமா இருந்தா அது வெளியே ஏற்றுற வரைக்கும் தொல்லையா தான் இருக்கும். உண்மைங்களா இல்லையா? அப்ப தேவன் கொடுத்த சரீரத்துல எக்ஸ்ட்ரா எந்த பாகம் இருந்தாலும் அது நம்மளுக்கு தொல்லைக்குள்ளதான் போகும். அப்போ அந்த வெளியே அனுப்புற வேலைய அந்த வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, மோஷன் போகணும்ன்றது திரு சொல்ற அழுத்தத்தை வெளியேற்று. அது நீ வெளியேற்றிட்டாலே என்ன ஆகும்? நீ ஃப்ரீ ஆயிடுவ. இப்ப இந்த போட்டி ரெஸ்ட் ரூம் எப்படா கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அது எது? பாத்ரூம் எப்படா வரும், டாய்லெட் எப்படா வரும், எங்கடா வரும் காத்துக்கிட்டே இருக்கும். அந்த டாய்லெட் தேடி போற வரைக்கும் உனக்கும் அந்த மோஷனுக்கும் உனக்கும் அந்த மோஷன் பெரிய போட்டியா இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம் போன பிறகுதான் வயிறு ஃப்ரீயாச்சு. தொல்லை எங்க இருக்கு பாத்தியா? தொல்லை எங்க இருக்குது? நம்ம கிட்டே தான் இருக்குது தொல்லைகள். போட்டி இன்னைக்கு உன்னை ஜெயிச்சாலே நீ போதுமா? இதுதான் சகோதரர் சொல்ல வந்தார். போட்டி இன்னைக்கு உனக்குள்ளதான் இருக்குது. உனக்குள்ள இருக்கிற காரியத்தையும் நீ ஜெயிக்கணும்னா உன் சரீரம் பத்தாது, உன்னுடைய ஆவி பத்தாது. அதுக்குதான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ன்றாரு. உனக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை வெளியேற்றத்துக்கு ஒரு அழுத்தத்தை வெளியேற்றத்துக்கு ஏதோ ஒன்று உடம்புல இருந்து ஃப்ரீ ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உண்மையே இல்லையாமா? ஒரு பெரிய போட்டோம்னா ஃப்ரீ ஆகுது. சொல்றோமா இல்லையா? தேவன் ஞானம் உள்ளவர், எல்லாம் சரீரத்திலே வச்சுக்கிறார். ராமதாசையா புரிஞ்சுதுங்களா? இத மனோவா ஜபிக்கிறத காட்டிலும் ஸ்ரீதர் ஜபிக்கிறத காட்டிலும் இந்த கட்டி மேல கை வச்சு நீங்களே ஜெபம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவையில்லாத பாகம் இயேசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போகட்டும் சொல்லுங்க. இன்னொருத்தர் தேவையே கிடையாது. நீங்கன்னா 6 மாசம் பேபியா அழுத்துக்கு பேசக்கூடியவர் தானே, சொல்லிதான் கொடுக்குறோம் நாங்க. இப்படி பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல கை வைங்க. உள்ளதாப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லுப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டி என்னை விட்டு நீங்கி போகட்டும். டெய்லி சொல்லிட்டே இருக்கு.
இதுக்கு மனோவா தேவையில்லை, ஸ்ரீதரம் தேவையில்லை, உங்க மருமக வினோதினே தேவையில்லை. ஆண்டவரே உன் தழும்புகளால் சுகமாக்கும், இயேசுவே உன் தழும்புகளால் சுகமாக்கும், இயேசுவே உன் தழும்புகளால் சுகம். இதை சொல்லிட்டே இருங்க. உங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. புரிதுங்களா இல்லைங்களா? உங்களை நீங்களே ஜெயிக்க போறீங்க. யுத்தம் இன்னைக்கு எங்க நடக்குது? இங்கதான், சிந்தையில தான். டாக்டரா பைபிளா, டாக்டரா தேவனா, டாக்டரா தேவனா, இங்கேதான் ஓடிது போட்டி. ரொம்ப தூரம் கிடையாது. இங்கிருந்து இங்க வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும். இந்த கட்டி சொல்லுது ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லுது. ஆனா இந்த இருதயம் சொல்லுது, இருதயம் சொல்லுது இல்ல ஜெபம் பண்ணான்னு சொல்லுது. ஆனா மூளை சொல்லுது ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லுது. இது நடுவுல இருக்கிற போராட்டம், இது நடுவுல இருக்கிற போராட்டம். இந்த கட்டி சொல்லுது, மூளை சொல்லுது ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லுது. ஆனா இருதயம் சொல்லுது இயேசு விசுவாசின்னு சொல்லுது. அப்ப ராமதாஸ் ஐயாக்குள்ள ஒரு போட்டி போயினே இருக்குது. இப்ப இந்த ராமதாஸ் ஐயா அதிகமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அதிகமா இந்த மூளைக்கு அதிகமா வேலை கொடுத்துனேங்கிறாரு. இப்ப ராமதாஸ் ஐயா எதுக்கு அதிகம் வேலை கொடுக்கணும்னா இருதயத்துக்கு அதிகமா வேலை கொடுக்கணும். எதுக்கு அதிகமா வேலை கொடுக்கணும்? இருதயத்துக்கு அதிகமா வேலை கொடுக்கறதுனா நம்ம பண்ணோம். அதிகமா வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கணும், அதிகமா செய்தி வாசிச்சுட்டே இருக்கணும், அதிகமா ஜபத்துல வாசிச்சுட்டே இருக்கணும். இதை நீ படிக்க 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 இங்க நீ படிக்க படிக்க அப்படியே வாயில் இந்த வார்த்தை வார்த்தை வர 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 தேவனோட வார்த்தை வர 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 அந்த வார்த்தையின் அந்த எச்ச பகுதி அந்த எச்சலோட உங்களோட அந்த தேவனோட வார்த்தையை நீங்க பேசி படிக்க 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 அது அப்படியே இங்க பரவ ஆரம்பிக்கும். அருமையா சொன்னாரு. சண்டை போட்டி போடும்போது அதான் இயேசு சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொன்னாரு? அப்போ ஒரு சண்டை போடாம ஒரு யாரும் ஜெயிக்க முடியுமா? நீ ஜெயிக்கணும்னா ஐயா நீங்க போ. தேவன் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு, ஒரு பரீட்சை வச்சிருக்கிறாரு, ஒரு போட்டி வச்சிருக்கிறாரு. இந்த போட்டியில ராமதாஸ் ஐயாவா இல்ல அந்த கட்டியா? இந்த போட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க. அடலப்பா அது ஒரு கட்டிப்பா, அது மழை விட்டுட்டுப்பா, அது கொழுப்பு கட்டிப்பா, அது கட்டிப்பா, இந்த கட்டிப்பா இது சொல்லி நம்ம தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. யாரை மட்டுப்படுத்தக்கூடாது? நம்ம தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் ஆண்டவரே இதுக்கு ஒரு நன்றி சொல்லி போறேன். ராமதாஸ் நாயா இது நன்றி சொல்றான் ஆண்டாள் அப்படின்னு பிசாசு. இவனை வச்சு சாவடிக்கலாம்னு நினைச்சா நன்றி சொல்லுங்கிறான் இந்த ஆளு உட்காந்துக்கிட்டு. உண்மையே இல்லையா? நீ சொல்லி பாருங்க யாராவது. ராமதாஸ் ஐயா சொல்ல ஏசுப்பா இது உங்களுக்கு நன்றி ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி பாரு. ஏன்னா நம்மளுக்கு யார் ரோல் மாடல்? இந்த போட்டியில ஜெயிச்சது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யோபு. யோபு தேவனே அனுப்புற போடா, அவன் என் பையன்டா, நீ போ, என்ன அவனால பண்ணு. ஒரு கட்டிக்கே நம்மளுக்கு இந்த நிலைமை. அவன் உடம்பு ஃபுல்லா பருக்கலாம் வச்சான். ஆனா அவனோட பொண்டாட்டி மாரி எங்க ராமதாஸ் ஐயாவோட பொண்டாட்டி கிடையாது. சாரி, யோபுவோட பொண்டாட்டி மாரி எங்க ராமதாஸ் ஐயாவோட பொண்டாட்டி கிடையாது. ஏன் தெரியுமா? யோபுவோட பொண்டாட்டி புருஷன் பேச்சு கேட்கவே கிடையாது. புருஷன்னு சொல்றா, ஏயா நீ இன்னும் எத்தனை நாளையா உனக்கு இந்த சீவு நாத்தத்துல உனக்கு பாட்டு எடுக்குது, செத்து போயிடியான்றா. ஆனா ராமதாஸ் ஐயா பொண்டாட்டி சொல்லுது, வாயா தாரு சபைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுது, வாயா தேவனை தேடலாம்னு சொல்லுது, வாயா போய் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லுது. ஏன் யோபு பொண்டாட்டி விட எங்க அம்மாவெல்லாம் ஒப்பிடாத போயா. என்னயா யோபு பொண்டாட்டி கால எங்க தாய் சூப்பர்யா, பொண்ட புருஷனை சர்ச்சு கூட்டு வந்துக்கிறாங்க. என் தாய் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? யோபு பொண்டாட்டி எல்லாம் வந்து எங்க தாய் கிட்ட நிக்கவும் முடியாது. இன்னும் யோபு பொண்டாட்டி பெருசா பேசிக்கிற. யோபு பொண்டாட்டி புருஷனை சாவுன்னு சொன்னாலா இல்லையா? யோபு 2ஆம் அதிகாரம் 11 நினைக்கிறேன், 2:11 நினைக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 8ல இருந்தே வாசிங்க சிஸ்டர். ஏன் ஓட்டை எடுத்து சுரண்டானா, இப்போ இந்த இடத்துல நான் இப்ப எங்க அப்பா பேரை போட்டு நான் படிக்கிறேன்.
சரிங்களா? 7 வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் அப்பா பேரை போட்டு படிங்க. ராமதாஸ் ஐயா. அப்போது ராமதாஸ் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு ஐயோ என்னங்க படிக்கிறீங்க? யோபு இடத்துல ராமதாஸ் போடுங்கன்னா சாத்தான் இடத்துல ராமதாஸ் போட்டுருக்கீங்க. அதுலதான் சிஸ்டர். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ராமதாஸ் உள்ளங்காலில் தொடங்கி அவன் ராமதாஸ் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் ராமதாஸை வாதித்தான். ராமதாஸ் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்போது உங்க பேருமா? அப்போது மேரி இருப்பா. அப்போது மேரி அவருடைய ராமதாஸோட மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாளா? சொல்லல. யோபுட பொண்டாட்டி சொன்னா. ஆனா ராமதாஸோட மனைவி அதை சொல்லல. ராமதாஸோட மனைவி அதை சொல்லல. ராமதாஸோட மனைவி என்னதம்மா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு ரெபேக்காள். ராமதாஸோட மனைவி யாரு? ஒரு ரெபேக்காள். அந்த ரெபேக்காள் தன் கணவரிடத்தில் இயேசுவை பற்றி சொல்லி, ராமதாஸோடைய பேர் இன்றைக்கு நான் சகையு என்று உங்களுக்கு நான் பேர் வைக்கிறேன். இன்றைக்கு நீங்க ஒரு சகையு. ராமதாஸ் சகையுக்கு எப்படி இயேசு மேல விசுவாசம் வந்ததுன்னா அவங்க மனைவி சொன்ன வார்த்தை தான். மேரி அம்மா வா சபைக்கு போலாம், இயேசுவை தேடு இயேசுவை தேடு இயேசுவை தேடுன்னு சொல்லி 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 சொல்லிதான் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு தேவன் அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். எனக்கு பொதுவாவே சமகாலத்துல பேசுற நபர்களை தான் நான் ரொம்ப விரும்புவேன். சும்மா ஆபிரகாம் பத்தி பேசுறது எல்லாம் புளிச்ச மாவாயிடுச்சு. ஆபிரகாம் செய்திலாம், ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறது கூட நான் இப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல அவரை பெருமையா பேசணும். இந்த காலத்துல யாரதான்ப்பா பேசணும்? நீ பேசதான்ப்பா தேவன் வச்சுக்கிறாரு. சும்மா இயேசுவை பத்தியே பேசுங்கிறீங்க, ஆபிரகாம் குறிச்சே பேசுங்கிறீங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்குள்ள இருந்தா என்ன செய்வார்னு பேசு. புரியுதா? இயேசு பேசுறதுலாம் இயேசு இப்படி இருந்தாரு, அதை சிருஷ்டித்தாரு, சுகமாக்குனாருன்றது பெருமையா பேசாது. அவர் தேவனை சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுவாரு. நீ செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. புரியுதா? சும்மா இயேசு இதை பண்ணாரு, இயேசு அதை பண்ணாரு, யோ அது தேவனே விரும்பல அப்படி பேசுறது. அது செய்யணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்வான். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப அவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை விசுவாசி நான் என்ன காட்டி அதிகமா செய்விடான்றாரு. அவரு கிரெடிட்டை கூட உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பத்தியா? அவரை விசுவாசிச்சு அதிக கிரியை நீ செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா நீ இயேசு செய்யறதே பெருசா பாத்துங்கிற. இல்லையா? புரியுதா இல்லையா? அவரு நீ செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரா? நீ செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. அற்புதத்தை அடையாளத்தை இயேசு கிறிஸ்துவோட சாயல இருந்து நீ செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராமதாஸ் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. நவீன காலத்து யோபு ராமதாஸ் தான். நவீன காலத்து இயேசு கிறிஸ்து ராமதாஸ் தான். இன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து ராமதாஸ் தான். அப்படிதான் பேசி ஆகணும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு போட்டி இன்னைக்கு யாருக்குன்னா ராமதாஸ் ஜெயிச்சா போதும். ரோமர் 7ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு விசுவாசிகளும் பிரச்சனையோடு வரும்போது தான் பிரசங்கம் இன்னும் வல்லமையா போகும். ஏன்னா அவங்கள வச்சே பேசியே விசுவாசத்தை வளர்த்துக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 முடிச்சிடலாம். 5 நிமிஷம் பாருங்க. போட்டி ஆமா சொன்னது போல போட்டி யார் யாருக்குன்னு சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு பாருங்க யார் யாருக்கு போட்டின்னு. பவுல் சொல்றாரு, நான் ஒண்ணு செய்யறேன் ஆனா எனக்கு சம்மதம் இல்லாம செய்யறேன். நான் ஒண்ணு விரும்புறேன், சர்ச்சுக்கு போகணும்னு விரும்புறேன், பைபிள் வாசிக்கணும்னு, சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் பைபிள் படிக்கணும், நைட்டு போய் ஜெபம் பண்ணோன்றோம். ஆனா வீட்டுக்கு போகணும் சாப்பிட்டு உடனே தூங்கிடும். ஆனா இங்க இருக்கும்போது சர்ச்சில் இருக்கும்போது நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா 1 hour முழங்கால் படிக்கணும், காலையில 4 மணிக்கு வந்து ஜெபிக்கணும். அப்படியே உள்ள பொங்கும்.
சர்ச்சில் இருக்கும்போது அப்படியே பொங்கும், கண்டிப்பா நான் சாட்சியா நிற்பேன். எல்லாம் இங்க இருக்கும்போது தான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் எப்படா எவ்வளோ நேரம் பேசுறாரு மனோபதி, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, சீக்கிரம் முச்சு விட்டாங்களா, எவ்வளோ நேரம் பேசிக்கிறாருப்பா. அதான் ஆமோஸ் பேசினார்ல, இப்ப இவருன்னா மறுபடியும் பேசினா டக்குனு முடிச்சு விட்டா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறத செய்யறேன். நான் விரும்புகிறத செய்யாமல் நான் இங்க விரும்புறேன், சபைக்குள்ள நான் விரும்புறேன், சர்ச்சில செய்தி கேட்கும்போது ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், செய்தி படிக்கணும்னு விரும்புறேன். ஆனா நான் விரும்புறத வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னால செய்ய முடியல. வாசிப்பா, நான் எதை வெறுக்கிறேன், எதை நான் வெறுக்கிறேன்? போன டிவி போட்டு பார்க்கணும்னு சர்ச்சில் இருக்கும்போது அதை வெறுக்கிறேன். நான் வந்து ரொம்ப நேரம் செல்லணும்னு கூட வெறுக்கிறேன். தேவையில்லாத ஆளுகிட்ட பேசக்கூடாது, சர்ச்சில் இருக்கும்போது வெறுக்கிறேன். அது வெறுக்கிறத வீட்டுக்கு போய் செஞ்சிடறேன். அடுத்தது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. 17. ஆதலால் நான் அல்ல, நான் இல்லப்பா அதெல்லாம் செய்யறது. எனக்குள் வாசமா இருக்கிற, எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, வாசமாவே இருக்குது எனக்குள்ள. அது வாடகைக்கு இல்ல, 5 வருஷம் லீஸுக்கு போட்டு உட்காந்துச்சு. என்ன இருக்குது? எனக்குள்ள ஒண்ணு இருக்குது. அந்த சனினை என்னை விட்டு எப்பதான் போகும் சொல்றோமா இல்லையா? எனக்குள்ளதான் இருக்குது அது. அந்த அவிசுவாசம்ன்றது பாவனை என்ன? அவிசுவாசம் எனக்குள்ளதான் இருக்குது. அது அந்த அந்த பாவம் அது எனக்குள்ளதான் இருக்குது. அது நான் செய்யல, எனக்குள் வாசமா இருக்கிற அவிசுவாசமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் பிறருக்காக ஜெபிக்கணும், 8 மணி பிரேயருக்கு வரணும்னு நினைக்கிறேன், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல என்னால. நீ எப்போ ராமதாஸ் ஐயா மற்றவங்களுக்காக நீ வேண்டிக் கொள்றியோ அப்போ உன் பிரச்சனை தேவன் தீர்ப்பார். புரியுதையா? எப்ப மற்றவங்களுக்காக, என்னைக்காவது உங்க மகனுக்காக ஜெபிச்சுக்கிறீங்களா? குழந்தை வரம் கேட்டு ஏன்பா? இனிமே என்ன புரியுதா? தன் குடும்பம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணணும் தெரியுமா? ஒரு தாய் தகப்ப நீங்க ஜெபிச்சிருக்கீங்களாமா குழந்தை வரம் கேட்டு ஸ்ரீதருக்கு? ஏன் தகப்பனால ஜெபிக்க முடியல? ஜெபம் பண்றதை பத்தி சொல்லலாமா? என் மகனுக்கு ஏன் குழந்தை இல்ல கடவுளே, ஒரு மகனுக்கு ஒரு குழந்தை கொடுங்க நினைச்சிருக்கீங்களாப்பா? வேண்டி இருக்கீங்களா ஆண்டவர் கிட்ட? அதுதானப்பா கேட்டேன். அப்போ ஸ்கூல்ல இட்டு போக மாட்டீங்க, இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க உங்க பேரனுக்கு? அடி கடை பார்த்து அட்டை கணக்கு சேர்த்துணுமா? வேண்டாம். நீங்க இன்னும் தேவனோட வருகை மட்டுமா உயிரோட இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த போட்டியை ஜெயிப்பதற்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவி தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற போட்டியை ஜெயிப்பதற்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். உங்க மகன் இருக்கிறாரு, இவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரர், உங்க மருமகள் இருக்கிறாங்க, கர்த்தர் அருமையான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கிறிஸ்துவ குடும்பத்தை கொடுத்துருக்காரு. அதிகமா நீங்க மகன் கிட்ட பேசுங்க. நீ சொல்லுங்கம்மா, நீங்க வினோதனி பேசுங்க. அவங்களாம் வந்து ஏன்னா இவங்கள வச்சுதான் இன்னைக்கு தேவன் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் நிரூபிக்க விரும்புறாரு. காலையில வந்தா நம்ம பேருனா சைலேஷும் ராமதாசும் ஏன் இங்க வராங்கன்னா, இன்றைக்கு தேவன் ஜீவிக்கிற தேவன் இங்க இருக்கிறாருன்றதை காட்டுறதே தான் தேவன் எங்களை அனுப்பிச்சுக்கிறார். இவங்க சுகமாகணும், அதை பார்த்து நீங்க எல்லாம் விசுவாசத்துல வளரணும். அதுதான் தேவன் இங்க அனுப்பிச்சிருக்கிறாரு. ஐயா அவனு சொல்லிட்டுங்களா ஐயா, இங்க எங்க கிட்ட ஒருத்தர் தேவன் கொண்டு வர்றாருன்னா அவங்க மரிச்சு போறதுக்காக தேவன் கொண்டு வர மாட்டாரு. உங்க மூலியமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறான்றதை காட்டுறதை இங்க கொண்டு வந்துக்கிறார். அந்த விசுவாசத்தோட தான் நாங்க சபையை நடத்திட்டு இருக்கோம், அந்த விசுவாசத்தோட தான் நாங்க வாழ்ந்துருக்கிறோம். செத்து போறவனை தேவன் இங்க அனுப்ப மாட்டார் ஐயா. செத்து போறவனை இங்க அனுப்பவே மாட்டாரு. அவன் அப்படியே செத்து போயிடுவான். நீங்க செங்கல்பட்டுல நீங்க எல்லாம் அப்படியே இருந்திருப்பீங்க. சேத்துப்பட்டுக்கு மறுபடியும் பிறந்த சபைக்கு நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. நீங்க இங்க வரீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. சரிங்களா? யார் இங்க உள்ள வந்தாலும் அவங்க ரட்சிப்பு பெற்றுதான் வெளியே போகும்.
அதுதான் எங்க விசுவாசம். ஏன்னா அந்த சபைக்கு பேரே மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவின் சபை. நீங்க உள்ள வரும்போதே மறுபடியும் பிறந்துட்டீங்க. இனி ஜீவிப்பது நீங்கள் அல்ல, ராமதாஸ் அல்ல, கிறிஸ்துவே அவருக்குள்ளாக வந்து ஜீவிப்பார். இது ஒரு சபை தான் இன்னைக்கு உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற சபை. மற்ற சபைலாம் 2000 வருஷம் இயேசுவை தான் பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இயேசுவை யாராலையும் பேசவே முடியாது, யாராலையும் காட்டவே முடியாது. உண்மைங்களா இல்லைங்களா? இந்த போட்டியை ஜெயிப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. அந்த பரிசுத்த ஆவிக்காக நம் தலைகளை வணங்கலாமா? நாம்